ஹாய் ஹலோ. உங்கள் டிவி ஸ்விஃப்ட் வந்து ஆஃப் ஆகுதா? வண்டி அடிக்கடி ஆஃப் ஆகுதா? அதுக்கு இந்த ரீசனாக கூட இருக்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த 3 சிம்டம்ஸ் சொல்கிறாங்க. அந்த 3 சிம்டம்ஸ் கூட இருக்கலாம் உங்களுக்கு உங்கள் வண்டியில். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, கார்பரேட்டருக்கு வர இந்த ஃப்ளாஞ்சு. இந்த ஃப்ளாஞ்சில் ஏதாவது டென்ட்டு ஏதாவது ரொம்ப தேஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த ஃப்ளாஞ்சை வந்து மாற்றிடுங்க. சப்போஸ் கார்பரேட்டரில் எக்ஸஸாக வந்து நமக்கு வந்து தகர வச்சு அடிக்கிறது, இல்லை புஷ் கொடுத்து அடிக்கிறது, அந்த மாதிரி கார்பரேட்டரை டைட்டாக எங்கேஜ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போது நம்ம ஃப்ளாஞ்சை கழட்டும் போது இந்த பேக்கிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேக்கிங் வந்து கிழிஞ்சிருந்துச்சு, அதாவது ஏதாவது டேமேஜ் இருந்துச்சு அப்படியே வந்து நீங்கள் போட்டிங்கனாலும் நமக்கு அட்மாஸ்பியருக்கு ஏர் வந்து உள்ளக்க போகிறனால நமக்கு வண்டி வந்து ஸ்லோ ஸ்பீட் நிற்காது, ஸ்லோ ஸ்பீட் கண்டிப்பாக ஓடாது. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நமக்கு ரீடு வால்வு கழட்டுறோம். ரீடு வால்வுக்குள்ளே ஒரு பேக்கிங் இருக்குது. அந்த பேக்கிங் போடும்போதே கிழிச்சிடாதீங்க. கிரீஸ் அப்ளை பண்ணி போடும்போதே கிழிச்சிடாதீங்க. இப்போ ரீடு வால்வு வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணோம்னா இந்த வண்டியில் பாருங்கள், ரீடு வால்வு வந்து ஒரு பிளேட் வந்து நமக்கு ஃபுல்லாக ஓப்பன் ஆகிருக்கு. கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் ரீடு வால்வை கண்டிப்பாக மாற்றிடணும். ரீடு வால்வ் டேமேஜ் ஆகிருந்தாலும் நமக்கு வந்து ஸ்லோ ஸ்பீட் நிற்காது, வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது. அடிக்கடி ஆஃப் பிரச்சனை இந்த மாதிரி ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும் நீங்கள். ஓகேங்க. ரீடு வாலை செக் பண்ணும்போது நீங்கள் தலைகளை திருப்பி பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் நல்லாவே தெரியுங்க. இதில் வந்து ஆக்சுவலாக வந்து கேமராவில் ஸ்கேன் ஆகலை, ஹோல்ஸ் நல்லா தெரியுங்க. அதாவது மேலே பிளேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பிளேட் வந்து ரொம்ப ஓப்பன் ஆகிருக்கு, மித்த 3 வந்து ரொம்ப என்கேஜாக இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும் பிரச்சனைனா. இப்போ ரீடு வால்வு நம்ம மாற்றிக்கலாம். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 சிம்டம்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் இந்த இன்ஜின் பாடியில் எதாவது டென்ட்டு, எதாவது டேமேஜ், எதாவது சொத்தை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து ப்ராப்பராக வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸ் பண்ணி நல்லா ஷைனிங் பண்ணி ஒரே ஈக்குவலாக போடுங்க. அன்ஈவனாக இருந்தாவே நமக்கு வந்து ஏர் வந்து வெளியே லீக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ ஒரு கிளச்சு சைடு, தென் மேக்னெட் சைடு, தென் டாப்பில் இன்ஜினோட பிஸ்டன், இன்ஜின் கோருக்குள்ளே பிஸ்டன் வந்து அப் அண்ட் டவுன் மோஷனில் நமக்கு ஏதாவது டேமேஜ் இருந்தால் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த 3 ரீசன் இருக்குங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேக்னெட் சைடு எடுத்துக்குவோம். மேக்னெட் சைடு எடுத்த ஆயில் சீல் வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் வந்து ஆயில் சீல் வந்து கரெக்டாக வந்து புஷ் பண்ணி எங்கேஜ் பண்ணியிருக்கணும். இதில் லீக் இருந்தாலுமே நமக்கு ஸ்லோ ஸ்பீட் வண்டி நிற்காது. ஓகேவா? ஸ்லோ ஸ்பீட் நிற்கவே நிற்காது. வண்டி வந்து சடனாக ஆஃப் ஆகும், சடனாக கட் ஆஃப் ஆகும். அதுக்கு என்ன டேமேஜ் இருக்கலாம் அப்படின்னா, இந்த ஆயில் சீல் வந்து நீங்கள் இப்போ அடிக்கும்போது கிராஸ் அடிக்கிறது, மிஸ்அலைன்மெண்ட்டாக அடிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனை. இதுக்கப்புறம் அதர் சைடு, ஆப்போசிட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சு சைடு இருக்கிற ஆயில் சீலும் வந்து பிடுங்கிருச்சு அப்படின்னாலும் நமக்கு ஸ்லோ ஸ்பீட் கண்டிப்பாக ஓடவே ஓடாது. ஓகேங்களா? இந்த ஆயில் சீல்லாம் அடிக்கும்போது பத்திரமா கேர்ஃபுல்லாக அடிக்கணும். கிராஸாக வச்சு அடிச்சிட்டாலும் நமக்கு லீக் வந்துடும். ஏன்னா கம்ப்ரெஷன் இஷ்யூ வந்து வந்துடுங்க. இன்ஜின் பிளாக்கில் கம்ப்ரெஷன் இஷ்யூ வந்துட்டாலே எங்கேயாவது ஏர் வந்து லீக் ஆனாவே நமக்கு வந்து வண்டி ஆஃப் ஆகிற பிரச்சனை வரும். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. தேங்க்யூ.